உலகத்தில் போர் பதட்டம்ன்றது உச்சத்தில் இருக்குது. ரஷ்யாவா, உக்ரைனா, இஸ்ரேலா, ஈரானா அப்படின்லாம் பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நம்ம மக்களுக்காக சிறப்பான ஒரு சம்பவத்தை செஞ்சு வச்சிருக்கிறாரு. ஆனால் உலக நாடுகள்லாம் இந்த செய்தியை கேட்டுச்சுன்னா இது எப்படி ஒரு ஆளை முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி இங்கெல்ல மூக்கு மேலே வரல வைக்கிற மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணி வச்சிருக்கிறார் நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். நான் இப்போ சொல்ல போகிறத பெருசாக இதுலேயும் நீங்கள் பார்த்துருக்க முடியாது. எப்படி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நல்லது ஒன்று மக்களுக்காக செஞ்சால் வெளியே தெரியாமல் பார்த்துக்குவாங்க, விருந்தாளிக்கு பிறந்த மகன்கள் அப்படின்னு சொல்லி. விருந்தாளிக்கு பிறந்த மகன்கள்னு ஏன் இப்படி சொல்கிறாங்கன்னு தெரியல. நம்ம அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறோன்னா கடன் வாங்கி தான் பயன்படுத்துகிறோம். அதனால் நீங்கள் அதை யோசிக்காதீங்க, பெருசாக அதில் என்ன அர்த்தம் இருக்குன்னு யோசிக்காதீங்க. அதில் இதுதான் அர்த்தம் அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் தயவு செஞ்சு பதிவு பண்ணாதீங்க. நான் அதை கேட்டுக்கிறேன். நான் அதை ஏன் மறைக்கிறாங்க அப்படின்றது தெரியல. நான் அதை உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி வந்திருக்கிறேன். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பாரத மக்களுக்காக என்ன பண்ணியிருக்கிறார், அப்படியே உலக நாடுகளே மூக்கு மேலே வரல வைக்கிற மாதிரியான சம்பவம் என்ன நடந்திருக்கு அப்படின்றத பார்த்துடலாமா? பார்த்துருவோம். இன்னமும் சில பேர்லாம் இருக்காங்கங்க. இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் மேட்ச் நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இந்தியா வின் பண்ணிச்சுன்னா என்னடா இப்படி நடந்து போச்சு அப்படிமானுங்க. பாகிஸ்தான் ஜெயிச்சுதுன்னா கொண்டாடுவானுங்க. இந்தியா வின் பண்ணிச்சுன்னா டிவியெல்லாம் போட்டு உடைப்பானுங்க. அந்த மாதிரி ஒரு சில கேஸ் இருக்குது இங்கே. அந்த கேஸ்லாம் வெளிநாடு கடத்தணும். அந்த மாதிரிலாம் இருக்குது. பாகிஸ்தான் பாருங்கள், அதை பண்ணிட்டான் இதை பண்ணிட்டான். ஆனால் இந்தியா பாருங்கள் எதுவுமே பண்ணல. என்னங்க அவங்க விஸ்வகுரி என்ன பண்ணுறாரு அப்படின்லாம் கேட்பாங்கல்ல. நான் இப்போ சொல்லட்டுமா? பாகிஸ்தானில் பெட்ரோல் விலை எவ்வளோ தெரியுங்களா? 270 290. டீசல் விலை 280 310 ரூபா. இலங்கையில் எவ்வளோ விற்றுட்டுருக்கு? பெட்ரோல் விலை 300 330. டீசல் விலை 250 280. இதெல்லாம் பார்க்கும்போது இந்தியாவில் எவ்வளோ தெரியுங்களா? பெட்ரோல் விலை 95 110. டீசல் விலை 110 140. இதுதான் இந்தியாவோட பெட்ரோல் டீசல் விலை பட்டியல். இதில் நீங்கள் பார்த்தீங்களா, பன்மடங்கு பாகிஸ்தானில் பெட்ரோல் டீசல் விலை ஏறி இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? வெளிநாடுகளிலிருந்து வாங்கக்கூடிய இந்த கச்சா எண்ணெய்ன்றது இருக்குல்ல, அது ஒரு பேரல்ன்றது 70 ரூபாய்க்கு முன்னாடி வாங்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போது அதே பேரல் $70 $122 விலை உச்சகட்டத்தை எட்டி இருக்குன்னே சொல்லலாம். இந்த இக்கட்டான சூழ்நிலையில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மத்திய அரசாங்கம் ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்கிறாங்க. உலக நாடுகளே இந்த மாதிரியான போர் பதட்டத்தில் இந்த கச்சா எண்ணெய் பேரல் ரேட்லாம் ஏறி போனதுனால என்ன பண்ணாங்க? வரியை உயர்த்தினார்கள். அந்த வரி யார் கட்டினான்னா மக்கள் கட்டிகிட்டு இருக்கான். ஏற்கனவே கொரோனா போச்சு, மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டானுங்க. மேலும் வரியை போட்டால் அந்த மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்றத உலக நாடுகள், உலக நாட்டு தலைவர்கள் எந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டாங்க, உணர்ந்தாங்க, மக்கள் மேலே எவ்வளோ அக்கறையாக இருக்கிறாங்க அப்படின்றது தெரியல. ஆனால் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு முடிவு எடுத்தார் பாருங்க. கலால் வரி இருக்குல்ல, அந்த வரியை 0 ஆக்கியிருக்கிறார். டீசலுக்கு 10 ரூபா இருந்ததை 0 பண்ணியிருக்கிறாரு. பெட்ரோலுக்கு 13 ரூபா இருந்ததை 3 ரூபாயாக மாற்றிருக்கிறாரு. 10 ரூபா குறைச்சிருக்கிறாருங்க. கலால் வரியை 10 ரூபா குறைச்சிருக்கிறாரு. இந்த கலால் வரினா என்ன? அப்பா விஜய், கலால் வரின்னு சொல்கிறியா அப்படின்னா என்ன அப்படின்னா, உள்நாட்டில் நம்ம நாட்டுக்குள்ளே தயாரிக்கக்கூடிய இல்லை சுத்திகரிக்கக்கூடிய பொருட்களுக்கு மத்திய அரசாங்கம் விதிக்கக்கூடிய வரி தான் கலால் வரி. ஹலாலில் கலால் வரி. இது மத்திய அரசாங்கம் அதோட வருவாயில் முக்கிய பங்கே இதுதான். இது மக்கள்கிட்ட இருந்து வாங்குறாங்க அப்படின்னா நிறுவனத்துக்கிட்ட இருந்து தான் வாங்குறாங்க. யார் தயாரிக்கிறாங்களோ, யார் உற்பத்தி பண்ணுறாங்களோ, யார் சுத்திகரிப்பு பண்ணுறாங்களோ அவங்ககிட்ட இருந்து தான் மத்திய அரசாங்கம் வாங்குது. ஆனால் அந்த நிறுவனம் என்ன பண்ணுதுன்னா அந்த காசை எங்கேருந்து வாங்குது? மக்கள்கிட்ட இருந்து வாங்குது. இதிலிருந்து என்ன தெரியுது? இந்த கலால் வரின்றது நிறுவனங்கள் கட்டினாலும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ மக்களாகிய நம்ம தலையில் தான் விடியுது. நம்ம தான் அந்த கலால் வரின்றதை கட்டி ஆகணும். அதனால் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்ன பண்ணார்னா இந்த கலால் வரி 10 ரூபாயை குறைத்திருக்கிறார்.
ரூபாயில இருந்த கலால் வரி இப்போ 0வா மாறி இருக்கு. அதனால் மக்களுக்கு எவ்வளோ சேமிப்பு பார்த்தீங்களா? பெட்ரோல் டீசல் விலைன்றது சமீப காலத்தில் பெருசாக ஏறவே இல்லை. ஆனால் போலியாக இந்த பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு வந்துடும் அப்படின்னு சொல்லி இங்கே சில ஊடகங்கள்லாம் கொளுத்தி போட்டாங்க. அதனால் மக்கள்லாம் பதறி அடித்து போய் 20 லிட்டரு கேனு கையில் என்னென்ன டப்பாலாம் கிடைக்குதோ அண்டா குண்டா எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் பெட்ரோல் பங்கில் அவ்வளோ கூட்டமாக போய் அடிச்சான் பிடிச்சான்னு வாங்கிட்டு இருந்தாங்க. வாங்கிட்டு போய் வீட்டில் வச்சு சமீபத்தில் விபத்துலாம் நடந்தது. அதெல்லாம் பண்ணாதீங்கன்னு மத்திய அரசாங்கம் எவ்வளவோ எச்சரிக்கை கொடுத்தாலும் நம்ம சேனலில் கூட சொன்னோம், தயவு செஞ்சு அந்த மாதிரி பெட்ரோலை டீசல்லாம் வாங்கிட்டு போய் வைக்காதீங்க, அது பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாலும் கூட மக்கள் பார்த்த செய்தினால் பயத்தினாலையும் பதற்றத்தினாலையும் என்ன பண்ணிட்டாங்கன்னா என்னென்ன டப்பாலாம் கிடைக்குது எல்லாத்துலேயும் பிடிச்சிட்டு போய் போட்டு அவங்களுக்கு பாதிப்பும் உண்டாகியிருக்கு. ஆனால் பார்த்தீங்களா மக்களே, நம்ம சொன்னோமா, மத்திய அரசாங்கமும் சொன்னிச்சா டீசல் பெட்ரோல் தட்டுப்பாடு நமக்கு கிடையாது, நம்மக்கிட்ட கையிருப்பு எவ்வளோ இருக்குது அப்படின்னா 7-8 வாரங்களுக்கு மேலாக தேவைப்படக்கூடிய எண்ணெயாக இருக்கட்டும் கச்சா எண்ணெயாக இருக்கட்டும் எல்லாமே நம்ம கைவசம் இருக்குது அப்படின்னு சொல்லியும் கூட மக்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த போலி செய்திகளை பார்த்து இப்போ ஏமாந்து போனாங்க. இப்போ போகிறீங்கல்ல பெட்ரோல் பங்கு போங்க, இன்றைக்கி போங்க பெட்ரோல் பங்கு போங்க, பெட்ரோல் பங்கில் எவ்வளோ பேர் லைனில் நிற்கிறாங்கன்னு பாருங்கள். ஆனால் அன்னைக்கு என்ன நடந்தது? பெட்ரோல் பங்க்லாம் பூட்டிட்டாங்க. ஒரு சில பெட்ரோல் பங்க்லலாம் எழுதி போட்டாங்க இங்கே பெட்ரோல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, லோடு வரணும்னு சொல்லிட்டு அவங்க வெயிட் பண்ணுறாங்க. ரோடு முழுக்க அவ்வளோ பெரிய க்யூ நின்றுட்டு இருக்கு, வரிசை கட்டி நின்று பெட்ரோல் டீசல் வாங்கிட்டு போகிறாங்க. அந்த சூழ்நிலையில் ஒரு சம்பவம் நடந்தது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. சன் டிவிக்காரனா இந்த செய்தியாக போட்டான் அப்படின்ற மாதிரியான ஒரு சம்பவம். என்னென்னா சன் டிவிக்காரங்க ஒரு ரிப்போர்ட்ரு போய் பெட்ரோல் பங்கு உரிமையாளர்கிட்ட கேட்குறாங்க, பெட்ரோல் தட்டுப்பாடெல்லாம் இருக்கா, டீசல் தட்டுப்பாடெல்லாம் இருக்கா, மக்கள்லாம் ரொம்ப பயத்தில் இருக்காங்கன்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, எங்களுக்கு பெட்ரோல் தட்டுப்பாடுன்ற ஒரு இதே இல்லை, யாரும் எங்களுக்கு சொல்லவும் கிடையாது, பெட்ரோல் தட்டுப்பாடுன்றது வராது, எங்களுக்கு வரக்கூடிய லோடு சரியாக தான் வந்துட்டுருக்கு. ஆனால் மக்கள்கிட்ட இந்த மாதிரியான ஒரு போலி செய்தி போனதுனால மக்கள் என்ன பண்ணிட்டாங்க, 50 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டவங்களாம் இப்போது டேங்கை ஃபில் பண்ணிட்டு போகிறாங்க. இதனால தான் நாங்கள் இப்போது இவ்வளோ தான் வாங்குவோன்னு வாங்கிட்டு இருக்கோம்ல, அது முடிஞ்சு போச்சு. அதனால் தற்காலிகமாக இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை உண்டாகியிருக்கு. இது நிரந்தரம் கிடையாது. இது இந்த செய்தியின் எதிரொலி தானே தவிர இந்த போரின் காரணமாக இந்தியா கிட்ட எண்ணெய் இல்லை அப்படின்ற நிலைமை கிடையாது அப்படின்றது தெல்ல தெளிவாக சன் டிவியில் வச்சு சொன்னார். சன் டிவிக்காரனும் எப்படின்னு தெரியல, கட் பண்ணாமல் போட்டிருக்காங்க. இப்போ அந்த வீடியோ இருக்கா என்னன்றது தெரியல. ஆனால் மக்கள்லாம் அதை டவுன்லோட் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பித்தாங்க. அதனால் உண்மை மக்களுக்கு போய் சேர்ந்தது. நம்மளும் சொன்னோம், அது சில பேர் கேட்டிருக்கலாம், சில பேர் நம்பாமல் இருந்திருக்கலாம். கேட்டிருந்தா ஏன் போய் பெட்ரோல் பங்கில் லைன் கட்டி வரிசை கட்டி நின்றுட்டு இருந்திருக்க போகிறாங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது, பாகிஸ்தானில் பெட்ரோல் விலை டீசல் விலை ஏறி போச்சு, இலங்கையில் ஏறி போச்சு. அண்டை நாடுகளில் எல்லா நாடுகள்லேயும் இந்த பெட்ரோல் டீசல் விலைன்றது ஏறி போச்சு. இன்னொன்று இந்தியாவில் நம்ம கச்சா எண்ணெயை வாங்கி சுத்திகரிப்பு பண்ணி வெளிநாடுகளுக்கு அண்டை நாடுகளுக்கு நம்ம விநியோகமும் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அதை மத்திய பாஜக அரசாங்கம் மோடி அவர் என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, நம்ம இந்திய மக்களுக்கு தான் முதல் முன்னுரிமை, அதனால் நீ இங்கே முதல்ல விற்கணும் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் இங்கே விற்றா கலால் வரி 10 ரூபாயிலேருந்து 0வா மாறி இருக்குது. அது வெளிநாடுகளுக்கு நீங்கள் ஏற்றுமதி பண்ணுனா அதற்கான வரின்றது உயர்த்தப்பட்டிருக்கு. இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதிரியான ஒரு பீப்பாயோட விலைன்றது $70 $122 உயர்ந்த காரணத்தினால் உலகம் முழுவதும் எரிபொருள் விலை அதிகரித்து இருக்கிறது. தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் 30-50% வரைக்கும் ஏறி இருக்கு. வட அமெரிக்காவில் சுமார் 30% வரைக்கும் ஏறி இருக்கு. ஐரோப்பாவில் சுமார் 20% வரைக்கும் ஏறி இருக்கு. ஆப்பிரிக்காவில் கிட்டத்தட்ட 50% வரைக்கும் இந்த விலையானது உயர்த்தப்பட்டு இருக்கிறது. ஆனாலும் உலகமே ரேட்டை ஏற்றினா கூட நான் ரேட்டை ஏற்ற போகிறதில்ல, மக்களுக்கு வரி சுமையை கூட்ட போகிறதில்ல, இதுக்கெல்லாம் மேலே மக்களுக்கு ஒரு நல்லது பண்ணணும் அப்படின்னு சொல்லி கலால் வரியை 10 ரூபாயிலிருந்து 0வா பண்ணியிருக்கிறாங்க. இதில் மேலும் முக்கிய ஒரு நடவடிக்கையாக என்ன மத்திய அரசாங்கம் பண்ணியிருக்கு அப்படின்னா, அதிக சர்வதேச விலைக்கு மத்தியில் கூட போதுமான உள்நாட்டு உற்பத்தி கையிருப்பை உறுதி பண்ணது மட்டும் இல்லாமல் முறையற்ற லாபத்தை தடுப்பதற்கும் டீசல் மீது லிட்டருக்கு 21.5 மற்றும்
ஏடிஎஃப் மீது லிட்டருக்கு 29.5 என ஏற்றுமதி வரி விதிக்கப்பட்டுள்ளது. இதனால் இந்தியாவில் சுத்திகரிப்பு பண்ணக்கூடிய எண்ணெய்ன்றது இந்திய மக்களுக்கு தாராளமாக கிடைக்கும். பற்றாக்குறைன்றது இருக்காது. இந்த போர் பதட்ட சூழ்நிலையில் கூட இந்த மாதிரியான ஒரு சரியான நிலையான துணிச்சலான ஒரு முடிவை நம்ம மத்திய பாஜக அரசாங்கம் எடுத்திருக்கிறது. இங்கெல்லாம் ஒரு சில பேர் டீசல் விலையை குறைப்போம், பெட்ரோல் விலையை குறைப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் எதுவுமே பண்ணல. ஆனால் மத்திய பாஜக அரசாங்கம் பாருங்கள், சொல்லாமலேயே மக்களுக்கு கஷ்டம் கொடுத்துடக்கூடாது, சாமானிய மக்களும் பாதிக்கப்பட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி மத்திய பாஜக அரசாங்கம் மக்கள் நலனுக்காகவும் தேசத்தின் நலனுக்காகவும் இந்த அரசாங்கம் இருக்குது அப்படின்றத மேலும் உறுதிப்படுத்தி இருக்கு. இந்த செய்தியை ஏதாவது செய்திகளில் பார்த்தீங்களா? 200 ரூபாய்க்கு மேலே ஏதாவது போட்டு கொடுத்தா வருமா என்னன்றது தெரியல. சரி, ஓகே, நம்ம சொன்னதை சொல்லிட்டோம். மத்திய பாஜக அரசாங்கம் என்னப்பா பண்ணியிருக்கு அப்படின்னா, அப்போ பண்ணது இப்போ பண்ணது, கொரோனா காலத்தில் இலவசமாக மருந்துகளை கொடுத்தது, உலக நாடுகளுக்கே கொடுத்தது, இதெல்லாம் ஒரு பக்கத்தில் இருந்தாலும் உலக போர் பதட்ட சூழ்நிலையில் கூட இந்த மாதிரியான ஒரு துணிச்சலான ஒரு முடிவை இவங்க எடுத்திருக்காங்கயா அப்படின்னு சொல்லி மாறுதட்டி சொல்லிக்கிற மாதிரியான ஒரு சம்பவம். இதை மக்கள்கிட்ட போய் நம்ம சேர்ப்போம்.